வணக்கம் மக்களே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ ஒரு மாதிரி டல்லாக ரொம்ப அன்அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ இப்படி இருக்க வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ராக்டிவாக வரும், அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை. அந்த முக்கியமான பொருளை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணும்போது இப்படி இருக்க நம்ம சேனலோட வீடியோ இப்போ நம்ம அந்த முக்கியமான பொருள் வச்சுமா ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வெற்றி. ஓ, இந்த டப்பா வந்து இவ்வளோ பெருசாக இருக்கா? பட் இதுக்குள்ளே இருக்க லைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துதான். இது வந்து எப்படி இந்த டப்பாக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அந்த லைட் இருக்குது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க பாக்ஸு. இதை பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எடுத்த உடனே நமக்கு மேலே வந்து நம்மளோட லைட் கொடுத்துருக்காங்க, அதோடைய கேபிள்ஸ். இதை தூக்கி நம்ம ஓரமாக வைப்போம். 2 லைட்டு, அப்புறம் ஒரு கேபிள். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மேட்ரு கலர் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நம்ம வந்து இதுதான் முக்கியமான மேட்ரு, கலர் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நம்மளோட லைட்டு வெறும் ஒயிட் லைட்டாக மட்டும் இல்லாமல் கலர் கலராக வேணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஃபில்டர், அப்புறம் சில மேனுவல்ஸ், டாக்குமெண்டேஷன் இது தேவையில்ல. அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதெல்லாம் இருக்குது. இது என்னப்பா பாட்டில் ஓப்பனர் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க, சம்திங்க்கு யூஸ் ஆகும் போல். இது என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டுக்கான ஒரு மோனோபாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லைட்டுக்கு தான் யூஸ் பண்ணலாங்க. இது பண்ணுங்க, நார்மல் ஸ்க்ரூஸ் தான். நம்ம நார்மலாக கேமரா கூட வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மோனோபாட் கொடுத்துருக்காங்க, இருக்கட்டும். அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபாடில் வச்சுட்டு நம்ம அந்த மோனோபாடில் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஏற்ற ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு லைட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வேணால் டேபிளில் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு டேபிள் எங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பார்ட் 2 வருது. ஸோ பார்ட் 2 பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக பால் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் ஹெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டை நமக்கு தேவையான ஆங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். 2 லைட் இருக்குது, 2 பால் ஹெட்டு, 2 ட்ரைபாடு, 2 மோனோபாடு, அப்புறம் முக்கியமானது கலர் ஃபில்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 3, அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கைக்கு வரப்போகுது. எப்படின்னா இது நீயே வச்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் லைட்டு. உண்மையாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. ஸோ இதில் அவங்க ப்ரீபில்டாக அந்த ஒயிட் சாஃப்ட் ஃபில்டர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தோன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை உள்ளே இன்செர்ட் பண்ணிடுவோம். அது உள்ளே இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஒயிட் ஃபில்டர் போட்டு இது மேலே தான் நம்ம வந்து கலர் ஃபில்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கான கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பால் ஹெட்டை நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஜிப்லாக் பேக் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பால் ஹெட்டை உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம். Just then, the king felt true fear for the first time. ஓகே, அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பால் ஹெட்டும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் போல நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. இப்போ மோனோபாட். ஆக்சுவலி இந்த மோனோபாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லைட்டை விட நார்மலாக நான் விளாகிங் போகிறப்ப எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மோனோபாட் பால் ஹெட் வச்சு நல்லா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி விளாகிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எனக்கு யூஸ் வந்து அதிகம் தான், பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபைனலாக ட்ரைபாட் வச்சு பண்ணுவோம். Okay, so
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய லைட். இதே மாதிரி இன்னொரு இது அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் உள்ள போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ணிட்டோம். இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணது வரைக்கும் இதுதான் நம்மளுடைய லைட்டிங். ஸோ இப்படி தான் நான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போது நம்ம வந்து லைட் ஆன் பண்ணாதமா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த 2 லைட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு எனக்கு செம்ம ஒர்த்தாக தோணுது. பிகாஸ் இதில் வந்து அவங்க ட்ரைபாடும் கொடுத்துட்றாங்க, லைட்டும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் ஃபில்டரும் இருக்குது. நம்ம வந்து RGB லைட்டிங் வந்து வாங்கினாலும் கலர் ஃபில்டர் அவங்க கொடுத்துருக்காது. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கு இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தெரியுது. அது காரணம் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் உண்மையாகவே இப்போ இது வந்து மேக்ஸிமமில் இருக்குது. இப்போ இதை அப்படியே கம்மியாகலாம். ஸோ 5 seconds டவுனை ஹோல்ட் பண்ணோன்னா இதுதான் இந்த லைட்டோட மினிமம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து என் மேலே சுத்தமாக ஷேடு எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம அதை மேக்ஸிமம் காக்கணும்னா அந்த லைட் என்னை விட்டு எப்படி இருந்தாலும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே இவ்வளோ ஷேடு திருன்றப்ப நல்ல குவாலிட்டி தான், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த லைட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுவும் வேணால் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவுக்கு உண்மையாகவே செம்ம ஒர்த்தான லைட்டு. 2000 rupeesக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்டுடியோ லைட்டிங் செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லைட்டோட லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நம்மளோட ஸ்டுடியோ நிறைய அப்கிரேட் பண்ண போகிறோம். அதை கண்டினியூஸாக பார்த்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.